ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைவல்யா உபனிஷத். ஓம் பத்ரங்கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிரஜத்ராः ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூபிः व्यशेम देवहीधैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ओम शांति शांति शांति. சாந்தி பாடம். ஃபஸ்ட்டு ப்ரேயர். எந்த ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் ஒரு ப்ரேயரோட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, போன கிளாஸில் பார்த்தோம், நம்மளுடைய உழைப்பு இறைவனுடைய அனுகிரகம் ரெண்டும் ஒரு ரதத்தினுடைய ரெண்டு சக்கரங்களை போன்றது. என்னதான் நம்ம உழைச்சிருந்தாலும் அந்த இறைவனுடைய அனுகிரகம் என்பது அந்த ஃபேக்டர் நடுவில் இன்வால்வ் ஆனாதான் நாம் அதை தெய்வம்னு எடுத்துக்கலாம், அனுகிரகம்னு எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு வெற்றியை தேடித்தரக்கூடியது. அதனால் ப்ரேயர். இப்போ ப்ரேங்கிறது இந்த வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் ப்ரே பண்ணுவார், ஸ்டூடெண்ட்டும் ப்ரே பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கோம். குருங்கிறவர் இந்த எழுத ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. அது கரெக்டான ஸ்டூடெண்ட்ஸு கையில் போய் அது யார் யார் தேடுதல் இருக்காங்களோ அவங்க கைக்கு இந்த புக்கு போய் சேரணும், இந்த டெக்ஸ்ட்டு போய் சேரணும் அப்படிங்கிறது அவருடைய ப்ரேயராக இருக்கும். அடுத்தது சிஷ்யனோட ப்ரேயர். எனக்கு குரு சொல்லி கொடுக்குறது ஃபஸ்ட்டு புரியணும், அப்புறம் நான் என்னோட படிப்பு முடிகிற வரைக்கும் அவருடைய ஆரோக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறது சிஷ்யனுடைய வேண்டுதல் ஜென்ரலாக இருக்கும். இந்த இடத்துல மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரேயர். சிஷ்யன் எதை கேட்குறான்னா உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். கடைசி வரைக்கும் நானே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா ரெண்டு பேரும், அவரோடும் சரி. அப்புறம் அவர் சொல்லும்போது அவருக்கு அவர் குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை அவர் ஞாபகப்படுத்தி எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத ரியல் இன்ட்யூஷன். ஸோ அதனால தான் எதில் ஆரம்பிக்கிறோம், நம்ம ப்ரேயரோட ஆரம்பிக்கிறோம். இது யாரை குறித்து நம்ம ப்ரே பண்ணுறோங்கிறது டிஃப்ரெண்ட்டு இருக்குது. பிரம்ம தத்துவத்தையே வச்சு ப்ரே பண்ணுறவங்களும் ப்ரேயர் சாங் இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஈஸ்வர தத்துவத்தை அல்லது அவங்களுக்கு இஷ்ட தேவதையை பற்றி அல்லது குரு தன்னுடைய குருவையே வணங்கிட்டு ப்ரேயராக ஆரம்பிக்கிறதும் நம்ம பார்க்குறோம். எப்படி யாரை குறித்து வேணாலும் நம்ம ப்ரேயர் ஒருத்தரும் அவங்களுடைய இஷ்ட தேவதை யாரை வேணாலும் ப்ரே பண்ணலாம். எந்த தேவதை வணங்கினாலும் அது கடைசியில் ஈஸ்வர தத்துவத்துக்கு தான் அந்த ப்ரேயர் போகுது. அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரேயரை பார்க்குறோம். அப்புறம் எதை கேட்குறோம் அப்படின்னா மெயின் இந்த இடத்துல தூய்மை. நம்மளுடைய உடல் இருக்கிற அங்கங்கள், மனம் ப்ளஸ் அங்கங்கள், உறுதி. தூய்மையும் உறுதியும் இங்கே ஸ்பெஷலாக இந்த பத்ரங்கர்ணேபி சாந்தி பாடத்தில் நம்ம கேட்குறது தூய்மையும் உறுதி. அதாவது உடல் ஆரோக்கியம், தூய்மை, உறுதி, அப்புறம் உடல் ஆரோக்கியம், அப்புறம் ஆயுள். இப்போ தூய்மைங்கிறது மன தூய்மை, மனதில் இருக்கிற உறுதி, மனோபலம். அடுத்து உடல் ஆரோக்கியம் நமக்கு தெரியும். ஏன்னா ஆரோக்கியம் இல்லாதப்போ தான் தெரியும் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம். வேதாந்தம் படிக்கிறதுங்கிறது எப்போ தெரியும், ஆரோக்கியம் குன்றி நம்ம கிளாஸ் கட் ஆகும்போது ஐயோ ஆரோக்கியம் மெயினுங்கிறது அப்போ தான் நமக்கே புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தது நமக்கு அதோட வேல்யூ ஆரோக்கியம் குன்றும் போது தான் ஆரோக்கியமாக இருக்கிறோட வேல்யூ தெரியும். ஸோ ஆரோக்கியம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஆயுன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ரே பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் பிராரப்த பிரகாரம் ஒரு 70 வருஷம் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரே பண்ணுறதுனால அதை 75 வருஷமாலாம் மாற்ற முடியாது.
அது கர்மா தியரி பிளான்லேயே ஓட்டை விழுந்துடும். அந்த மாதிரிலாம் மாற்ற முடியாது. 70 வருஷம்னா 70 வருஷம் தான் ஆயுள். என்னன்னா நம்ம ப்ரே பண்ணும்போது அக்கால மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா எனக்கு இறைவன் எப்படி கேட்குறோம், நீ எனக்கு எவ்வளவு பிராரப்தத்தில் ஆயுள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆயுள் முடிகிற வரைக்கும் எனக்கு உயிர் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்கணுமே தவிர எனக்கு 2 வருஷம் சேர்த்தி கொடு நம்மளுக்கு கேட்க முடியாது, அவருனாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பிராரப்த பிரகாரம் எடுத்துட்டு ஒரு மூச்சு கணக்கு. நம்ம இந்த உடல்ல எவ்வளவு மூச்சு விடுறோங்கிறதா கணக்கு, காலம் டைம் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த மூச்சு எத்தனை மூச்சு அப்படிங்கிறது அது முடிஞ்சோடனே என்ன ஆயிரும், அந்த உடல் விட்டு அது போயிடும், அந்த கணக்கு தான். ஸோ அதை அதிகம் பண்ண முடியாது. நீங்கள் பிராணாயமே பண்ணுறீங்க, பிராணாயம் பண்ணா ஆயுள் அதிகமாகும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது என்ன தெரியுங்களா டெக்னிக்கு. இப்போ நீங்கள் ஸ்பீட் ப்ரீத், அந்த ஸ்பீட் நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸேல் எக்ஸேல் அப்படியே கண்டினியூஸாக போகும். அப்போ நீங்கள் ரெகுலராக பிராணாயாமம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த டைமை பார்த்தீங்கன்னா இழுத்துடுவாங்க. ஒரு ப்ரீத் இன்ஹேல் எக்ஸேலுக்கு நம்ம நார்மலாக பண்ணுற இன்ஹேல் எக்ஸேல் டைமை விட அவங்க பிராணாயாமம் சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெதுவாக இழுங்க, அப்புறம் கும்பக்கம் உள்ள கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறது, அப்புறம் நீங்கள் அதை வெளியில் அலோமா வியோமா இதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு பக்கமாக மெதுவாக இழுத்து மெதுவாக அந்த டைம் டேக்குன்னு அதிகமாகுது. அப்போ என்ன ஆகும், எத்தனை ப்ரீத்தோ அந்த பிரீத்தோட டைம் என்ன ஆகும், ரெகுலராக பிராணாயம் பண்ணும்போது அந்த டைம் அதிகமாக. அப்படித்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர ஜஸ்ட் பிராணாயம் பண்ணுறதுனால 70 வருஷம் வாழ்றதுங்கிறது டைம் பிரகாரம் அந்த மூச்சை கனெக்ட் பண்ணி அந்த மூச்சை எச்சு பண்ணி டைம் டேக்கன் ஃபார் த பிரீத் அதிகமாகும். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர அது பண்ணுறதுனால நமக்கு ஆயுள் அதிகமாகும் அப்படி ஆரோக்கியமாக வேதாந்த படிப்பதற்குண்டான ஆரோக்கியம் கிடைக்கும். இதுக்கு தான் நம்ம ப்ரேயர்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல மீனிங்கு ஃபஸ்ட்டு பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாகா. தேவாகனா இறைவனை கூப்பிடுறார். தேவாகா விழிப்பு சம்போதன பிரதமான்னு சொல்லுவோம். இறைவனுடைய வெளிப்பாடாக இருக்கிற தேவர்களே, ஆல் தேவாஸ், இறைவனுடைய வெளிப்பாடாக இருக்கிற தேவர்களே, தேவாகா கூப்பிட்டு என்ன சொல்றாரு, பத்ரங்கர்ணேபிகி. பத்ரம் மங்களம், சான்ஸ்கிரிட்ல பத்ரம்னா மங்களம், மங்களம்னா சிவம், சிவம்னா நல்லது, நல்லதுன்னா மோக்ஷம், நல்லது எந்த மீனிங் வேணா எடுத்துக்கலாம். மங்களம், பத்ரம், சிவம், நல்லது. அத நல்ல விஷயங்களை கர்ணேபிகி நான் காதுகளின் மூலியமாக சுணுயாம கேட்போமாக. ஆல் டுகெதர் தி ப்ரே, நம்ம எல்லாரும் நல்ல விஷயங்களை காதுல கேட்போமாக அப்படின்னு அவர் சொல்றார். நல்ல விஷயங்கள், எனக்கு மோட்சத்தை தரக்கூடிய விஷயங்கள், எனக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நான் கேட்போமாக. நாம் அதாவது காதுக்கு அழகு சாஸ்திரம் கேட்டல்னு ஒரு ஸ்லோகம் சொல்லும். காதுக்கு அழகு நாம் நினைக்கிற தோடு, வைரத்தோடு, மாட்டல், ஜிமிக்கி அப்படின்னு நாம நினைக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லு, இந்த காதுக்கு எது அழகு, சாஸ்திரத்தை கேட்டல் இந்த காதுக்கு அணிகலன். இப்போ கைக்கு நம்ம வளையல் அணிகலன் நாம நினைக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லும், தானம் கொடுப்பதுதான் கைகளுக்கு அழகு, அந்த தானம் கொடுக்குற கை அழகு. தொண்டைக்கு நாம என்ன நினைக்கிறோம், நெக்லஸ் போடுறது, செயின் போடுறது அழகு நாம நினைக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதுல வர சத்தியமா, அதுல வருது பாருங்க வார்த்தைகள், சத்தியமான வார்த்தைகள், அதுதான் அந்த தொண்டைக்கு அழகு. அப்புறம் காதுகளுக்கு அழகு தோடு மாட்டல் அல்ல, காதுக்கு அழகு சிரவணம் பண்றது, அதாவது சாஸ்திர விஷயத்தை காதால் கேட்டல் காதுக்கு அழகு. இந்த மத்த பூஷணம் இதெல்லாம் தான் பூஷணம். காதினுடைய பூஷணம், பூஷணம்னா ஆபரணம், அலங்காரம். அப்போ காதுக்கு எது அலங்காரம், வேதாந்த விஷயத்தை கேட்பது அலங்காரம். அப்படி கண்ணு, இது மாதிரி ஒரு சொல்லிட்டு மற்ற நீங்க போட்டுக்கிற அந்த அலங்கார பொருள்கள், ஆடம்பர பொருள்கள், அலங்கார பொருள்கள்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லும். ஸோ நல்லது பேசப்படும் இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். மோக்ஷ சத் விஷயத்தை பேசக்கூடிய குரூப்போட நாம் இணைஞ்சுக்கணும், அப்போதானே கேட்க முடியும். ஸோ அதுதான் அதோட கான்செப்ட். நல்லது பேசப்படுகிற இடத்துல கொண்டே காதை குடு, அதுதான் ஒரு காதுக்குண்டான அலங்காரம், பூஷணம், ஆபரணம் அப்படின்னு சொல்லுது. இப்போ நாம் எது நல்லதுங்கும் போது நம்ம வேதாந்த மங்களம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் சத்துங்கிற நமக்கு புரியுது. இது நம்ம வேறு விதத்தில் கூட இந்த இன்டர்பிரட் பண்ணலாம். எது பத்ரங் கர்ணேபி அப்படின்னா, மற்றவர்கள் எது பேசினாலும்
அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிற சக்தியை கொடுன்னு கேட்கும். இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க, அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எதுன்னு எடுத்துக்கிறது என்னதான் பத்ரம் அப்படி எடுத்துக்கலாம். அதாவது எது என் காதில் விழுந்தாலும் அது நல்லதையே நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம இதே சமஸ்கிருத லாங்குவேஜில் இப்படி நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணி கொண்டு வரலாம். அதுவும் கரெக்டு தான். நம்ம மற்றவங்க எது பேசினாலும் அதில் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்கிற, நல்லதா பார்க்குற, சொல்கிறோம் இல்லையா, நெகட்டிவ் தாட் இல்லாமல் எது சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்காம அதில் என்ன உண்மையால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பொறுமையாக நின்று கேட்டு புரிஞ்சுக்கிற சக்தியை கொடு. என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் சொல்லும்போது வாதம் எப்போவுமே சம்வாதம் விதண்டாவாதமாக போயிடக்கூடாது. போச்சுன்னா அதை கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆகுனா அவங்க அந்த ஈகோ, எப்போவுமே ஒரு ஈகோ இன்னொரு ஈகோவை ஒத்துக்காது. அது ஈகோனுடைய அது ஒரு பர்த் ரைட் இருக்கு. ஸோ ஒரு ஈகோ இன்னொரு ஈகோ இருக்கிற வரைக்கும் தான் அந்த ப்ராப்ளம். அகங்காரம், நான் இந்த சரீர அபிமானம் இருக்க வரைக்கும் தான் அந்த ப்ராப்ளம். அதை தாண்டி வந்துட்டோம்னா ஈகோவாது ஒன்று, அது ஒன்றும் கிடையாது. அப்போ அகங்காரத்தோட நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் அப்படிங்கும்போது ஒருத்தர் சொல்ற வர கருத்தை அவங்க முதல்ல எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஆரம்பிக்கும். நல்ல கருத்துக்களை நாமளும் சொல்லணும்ப்போ அவங்களும் ஏதோ ஒன்று சொல்ல இருப்பாங்க. எப்போ அவங்களுடைய ஈகோ அஃபெக்ட் ஆகுதோ, அவங்க சொன்னது கருத்து தப்புன்னு நம்ம சொல்லும் போது டக்குன்னு என்ன ஆயிருன்னா அது நம்ம ரைட்டுன்னு அப்போதான் விதண்டாவாதத்துக்கே போகும். அது வரைக்கும் அழகா போயிட்டு இருக்கு சம்வாதம். அந்த ஈகோ ஒத்துக்கலிங் போது அது விதண்டாவாதமா போயிடும். அதனாலதான் என்ன சொல்றது, மற்றவங்க பேசும்போது அவங்களிடம் அவங்க சொல்ல வர விஷயத்தில் இருக்கிற நல்லதை பாரு, எதற்காக அவங்க சொல்றாங்கிறத பாரு அப்படிங்கிறது இதனுடைய இன்னொரு இன்டர்பிரேஷன். அடுத்தது பத்ரம் பஷ்யேம் அக்ஷிப், அதாவது பத்ரம் பஷ்யேம் ஆக்ஷிபிர் யஜத்ராகா. இப்ப அடுத்த தேவதைகள், ஃபர்ஸ்ட் தேவதாகான்னு கூப்பிட்டாரு, இப்ப யஜத்ராகா அப்படிங்கிற ஒரு தேவதா. யஜத்ராகா தேவதாகா, தட் இஸ் அனதர் டைப் ஆஃப் தேவதா. தேவதைகளே தான் இன்னொரு குரூப்புக்கு பேர் யஜத்ராகா தேவதாகா. அவங்களை கூப்பிடுறாரு யஜத்ராகா தேவதாகா பத்ரம். மறுபடியும் அது பத்ர வருது. மங்களம், சிவம், மோக்ஷம், விச் இஸ் குட் ஃபார் மீ, நல்லது, பிடிச்சது இல்லைங்க, நல்லது. ஏன்னா பிடிச்ச மாதிரி விஷயங்களை எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை கேட்கணும்னு நம்ம ப்ரே பண்ணவே கூடாது. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு நல்லதா இருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ பிடித்த விஷயங்கள் கேட்கப்படவில்லை, நல்லது. அப்ப என்ன சொல்றாரு, கண்ணு பஷ்யேம, எங்களால் பார்க்கப்படட்டும். பஷ்யேம அக்ஷிபிகினா கண்களால், கண்களால். ஏன்னா ஏன் ரெண்டு கண்ணு தானே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால ப்ளூரல் வருது. அக்ஷிபிகி பஷ்யேம, நாங்கள் எல்லாம் நல்லதையே மங்களம் தரக்கூடிய விஷயங்களை பார்ப்போமாக. அப்படி எடுத்துக்கலாம். நாங்க எந்த விஷயத்தை பார்த்தாலும் அதில் இருக்கிற நல்லதை மட்டும் நாங்க எடுத்து பழகிக்கணும். அது அடுத்த ஃபர்ஸ்ட் நான் நல்ல விஷயங்களையே பார்க்கணும் இறைவா. அடுத்தது நான் பார்க்கிற விஷயங்கள் இருக்கிற நல்லதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியும் ரெண்டு விதமா நாம் அதை இன்டர்பிரட் பண்ணலாம். ஸோ பத்ரம் பஷ்யேம அக்ஷிபிகி, கண்களால் நான் யஜத்ராகா தேவதாகா. அடுத்தது ஸ்திரை, ஸ்திரை ரங்கை துஷ்டுவாகும். ஸ்திரைனா ஸ்திரைஹி பிரிக்கும் போது அங்கைஹி, ஸ்திரைஹி அங்கைஹி துஷ்டுவாகும். சஸ்தனூபிகி, ஸ்திரைஹி அப்படின்னாங்க ஆரோக்கியமான, அங்கம்னா உடல் உறுப்புகள். எனக்கு எப்படிப்பட்ட உடல் உறுப்புகள் வேணும், ஆரோக்கியமான, ஸ்திரை ஸ்ட்ராங், ஸ்திரம்னா ஸ்ட்ராங் ஸ்டெடி உடல் உறுப்புகள். அங்கைனா உடல் உறுப்புகள், ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தனா இருக்கிற உடல் உறுப்புகள். ஸ்திரைஹி அங்கைஹி உறுப்புகளுடன், தனூபிகி என்ன பண்ணானு, தனூபிகி வேதங்களால், துஷ்டுவாம் சக புகழ்ந்து கொண்டு என்ன பண்ணணும், வேதங்களில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ உறுதியான உறுப்புகளுடன், தனூபிகி வேதங்களால் உங்களை நாங்கள், துஷ்டுவாம் சகன புகழ்ந்து கொண்டு, எத்யாயுகு எவ்வளவு ஆயுள் எனக்கு தேவகிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வியசேம அனுபவிப்போமாக. எப்படி என்னோட வாழ்க்கை எப்படி கழியணும், நல்ல உடல் உறுதியான உடல் உறுப்புகளுடன். நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு உண்டான பிரேயர், இறைவனிடம் என்ன கேட்கிறோம், என்னுடைய உடல் உறுப்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி அதனுடன் நான் வேதங்களை துஷ்டுவாம் சக, வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை
அப்படின்னு என்ன வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இறைவன் தானே. அந்த இறைவனை புகழ்ந்து கொண்டு அப்படின்னா ஸ்துதி பாடிக்கொண்டுன்னு அர்த்தம் இல்லை. இறைவனுடைய தன்மையை, சொரூபத்தை அறிந்து கொண்டு, எப்படி உடல் ஆரோக்கியத்துடன் இருந்து இறைவனுடைய ஞானத்தை பெற்று ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பெற்று புகழ்ந்து கொண்டு, எவ்வளவு ஆயுள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, ஆயுளை சேர்த்தி கொடுன்னு கேட்கல, எத் ஆயுகு, எவ்வளவு ஆயுள் என்னுடைய பிராரப்தத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேனோ, இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்க. ஈஸ்வரனால் எனக்கு எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டு உள்ளதோ, அந்த கர்மத்தை செஞ்சது நான் தான், புண்ணிய பாப்பத்தை அக்கௌண்ட் வச்சிருக்கிறது நான் தான். ஆனா அதை இது கொண்டு வரக்கு ஒரு கான்சியஸ் பீயிங் இஸ் நீடட். அப்போ பிராரப்தத்தில் எவ்வளவு நீங்க கொடுத்துருக்கீங்களோ, ஆனா அதுக்குண்டான முற்றுலி போட்டது நானு. புண்ணிய பாப்பங்கிறக்கு உண்டான செயல்பாடு கர்மத்தை செஞ்சது நானு. ஆனா அந்த கர்மப்பல தாத்தாங்கிறார் இந்த இடத்துல. ஈஸ்வரன் என்ன சொல்றாரு? கர்மப்பல தாத்தாவாக நீங்க இருக்கீங்க, நீங்க தான் எனக்கு பிராரப்தத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த பிராரப்தத்துல எவ்வளவு ஆயுள் நீங்க கொடுத்துருக்கீங்களோ, there is no choice for us. இவ்வளவு ஆண்டு நாம வாழணும்னு we cannot decide. Before birth or during a lifetime we cannot postpone the death. அப்படி அதைத்தான் அவர் சொல்றாரு, கர்மப்பலதா, நீங்க எனக்கு எவ்வளவு பிராரப்தத்துல ஆயுள் கொடுத்திருக்கீங்களோ. ஃபுல் வேத, அதாவது கர்மா தியரி அப்படி ஒரே லைன்ல எடுக்கிறார். நீங்க எவ்வளவு ஆயுள் எனக்கு கொடுத்திருக்கீங்களோ, கொடுக்கப்பட்டுள்ளதோ. ஆயுள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம பார்த்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றக்கோ குறைத்து கொள்வதற்கோ உரிமை கிடையாது, முடியவும் முடியாது. கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை நான் என்ன பண்ணணும்? யஷேம, அனுபவிப்பேனாக. இப்போ புகழ்ந்து கொண்டு அப்படிங்கிறது, துதி செய்து கொண்டு அப்படிங்கிறது நம்ம தனுபிகி வேதங்களில் எப்படி வேர்டு, அந்த வேர்டு ரெண்டே எடுத்து பாருங்க. துஷ்டுவாகும் சக, புகழ்ந்து கொண்டு, இறைவனால் எவ்வளவு துஷ்டுவாகும் தேவகிடம் கொடுக்கப்பட்டத நாங்க தனூபிகி. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டே பாருங்க. தனூபிகி துஷ்டுவாம் சக, வேதத்தில் இறைவனை பற்றிய சொரூபத்தை இறைவன் தான் சொல்றாரு. நான் எப்படி இருக்கேன், எப்படி நேத்து என்ன பார்த்தோம், இறைவன் எப்படி இருக்காரு, எனக்குள்ள ரெண்டு அம்சம் இருக்கு. ஒன்னு இந்திரிய அகோச்சரம், வியக்தம், தோற்றத்திற்கு வந்த இந்திரியங்களால் பார்க்கக்கூடிய உலகம், அது ஒரு அம்சம் இறைவனுடைய அம்சத்துல ஒண்ணு. இன்னொன்னு தோற்றத்திற்கு வெளிவராத ஒரு அம்சம், ஞான அம்சம். இது ரெண்டு சேர்ந்துதான் இறைவனை. அவர் என்ன சொல்றாரு? தோற்றத்திற்கு வந்த இந்த உலகத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன்? வியாப்தம், ஃபுல்லா நான் கண்ணுக்கு தெரியாத ஞான சொரூபத்தில் என்ன பண்ணியிருக்கேன்? வியாப்தம்னா இருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எப்படி? உபாதான காரணத்துவாத் அப்படின்னு புரிஞ்சு பார்த்தீங்களா? அதைத்தான் அவர் சொல்றாரு. என்னை புகழ்ந்து கொண்டுனா, புகழ்ந்து கொண்டுங்கிறது ரெண்டு விதமா ஸ்துதி, அப்படி அல்ல. இறைவனுடைய உண்மையான தத்துவத்தை அறிந்து அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட். தனூபிகி துஷ்டுவாம்சக தனூபிகி, வேதங்களில் சொல்லப்பட்ட இறைவனுடைய அம்சத்தை தத்துவத்தை அதில் சொல்லியிருக்கிறபடியே புரிந்து கொண்டு, அப்ப கண்டிப்பா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? துதிக்க ஆரம்பிச்சிருவோம். இறைவனுடைய சொரூபம் ஒண்ணுமே தெரியாதப்ப அவர் மேல அவ்வளவு பக்தி இருக்கும்போது, இறைவன் யாருன்னு தெரிய 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 அந்த பக்தி என்ன ஆகும்? ஸ்துதியாக மாறும். அப்படி புரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு? துஷ்டுவாம்சக ஆயுகு, எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் நான் யதா ஆயுகு தேவகிதம், தேவர்களால் எனக்கு எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? கர்மத்தை செய்து கொண்டு வாழ வேண்டும். பிராரப்த வசாத்து, என்ன பிராரப்தத்தின் பிரகாரம் எனக்கு எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் நான் ஆரோக்கியம். இப்ப நீங்க யூஸ்வலா வேதாந்திக் ஸ்டூடெண்ட் கேட்கிற ஆரோக்கியம் வேற. நாம எது கேட்க போதில்லை. இப்ப ஒலிம்பிக் ரேஸ்ல கலந்துக்கிறவன் அவன் கேட்கிற ஆரோக்கியம் வேற, நம்ம கேட்கிற ஆரோக்கியங்கிறது வேற. நமக்கு அந்த மாதிரி ஆரோக்கியம் தேவையில்லை. வேதாந்தம் படிப்பதற்கு உண்டான ஆரோக்கியம் இருந்தா போதும். ஏன்னா சில பேர் ஆரோக்கியத்துக்கே வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிமையேறாங்க. லைஃப் ஃபுல்லா தே ஒர்க் ஃபார் ஆரோக்கியம். ஃபிட்னஸ் 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 த்ரூ அவுட் த லைஃப். உடம்பை நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும், மற்ற இல்லை. அது நம்ம அந்த மாதிரி கேட்கறது இல்லை. நமக்கு பிரதானம் வேதம். அதை கத்துக்கணும்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். அந்த இதுல டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஆரோக்கியம் தான் இங்க கேட்கப்படுகிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரேயர் இஸ் டன் பை நாட் ஆர்டினரி பீப்புள், வேதாந்திக் ஸ்டூடெண்ட்.
அப்ப அவர் எந்த ஆரோக்கியத்தை மீன் பண்ணியிருப்பாரு? ஒலிம்பிக் ரேஸ்ல போய் கலந்துக்கணும், இல்லை எனக்கு ஒரு 6 packs 8 packs வரணும் அப்படிங்கிற ஆரோக்கியம் அவர் கேட்க மாட்டாரு. அப்ப எது கேட்கப்படுது? வேதாந்தத்துக்கு உண்டான, படிப்பதற்கு உண்டான ஆரோக்கியம். அதுக்கு உடல் உறுப்புகள் ஸ்ட்ரென்தன்டு தான் உடல் ஆரோக்கியம். கிட்னி நல்லா இருக்கணும், ஹார்ட் நல்லா இருக்கணும், ஒரு உறுப்புகள் நல்லா இருந்தா தான் டோட்டலா அந்த உடம்பு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஸோ கரெக்ட் பாயிண்ட்டை பிடிச்சி கேட்குறேன். ஜென்ரலாக நான் உடல் ஆரோக்கியம் கேட்கறத விட உடல் இருக்கிற ஒரு உறுப்புகளும் எனக்கு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு கேட்கறத பிரேயர். அடுத்தது விருத்த ஸ்ரவாகா, ஓங்கிய புகழடைந்த இந்திரன் நக எங்களுக்கு ஸ்வஸ்தி, நன்மையை அருளட்டும். யார்? இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். இந்திரன்ட்ட பிரேயர். இந்திரன் என்ன கேட்கிறாரு? ஓங்கிய புகழடைந்த. ஏன்னா இந்திரன் இருக்கிற தேவதைகளுக்கு தலைவனா இருக்காருன்னா ஓங்கிய புகழடைந்த அந்த இந்திரன் எங்களுக்கு, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க படிக்கிற வேதாந்தம் படிக்கிற பாத்தீங்களா, எங்களுக்கு ஸ்வஸ்தி. ஸ்வஸ்திங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி பத்ரமோ அது மாதிரி ஸ்வஸ்தி, நன்மை, மங்களம். ஸ்வஸ்திங்கிறது என்னது? மங்களம். அப்ப அது மோட்சம். எங்களுக்கு யாரு? இந்திர தேவதையே எங்களுக்கு மோட்ச பாதையில் செல்வதற்கு அருள் புரிவீர்களாக. என ஸ்வஸ்திங்கிறோடு வந்திருக்கு. மங்களம், நன்மை, அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது யாரை கேட்கிறாரு? இந்திரன்ட்ட பிரேயர் முடிச்சுதா? அடுத்தது விஸ்வ வே, தனைத்தையும் அறிகின்ற, விஸ்வத்தையே வேதாக. வேதங்கிறது வித் டு நோ. விஸ்வம்னா உலகம். இந்த உலகம் முழுவதையும் அறிகின்ற யாரு? பூஷா, சூரியன். உலகத்துல எங்கெங்க எப்படி எப்படி நடக்குங்கிறதுக்கு ஐ விட்னஸ் யாருதான்? சூரியன் தான். சோ அடுத்த பிரேயர் டுவர்ட்ஸ் சூரியன். விஸ்வ, அவர் என்ன சொல்றாரு? விஸ்வ வித்து, இந்த உலகம் முழுவதையும் அறிந்தவர். தன்னுடைய ஒளி கிரகணத்தை லைட்னிங் அனுப்பிச்சு எல்லாத்தையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். யாரை ஏமாத்தினாலும் சூரியனை ஏமாற்ற முடியாது. நைட்ல அவர் இல்லையே, சந்திரன் மூலியமாக என்ன பண்ணிட்டு இருக்காரு? எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், எல்லாத்தையும் அறிகிறார். அப்படிப்பட்ட சூரியன் நகா எங்களுக்கு ஸ்வஸ்தி. திருப்பி வருது நன்மை. ஸ்வஸ்திங்கிற வேர்டு நன்மை. நன்மை மீன்ஸ் மோக்ஷம். அந்த பாதையில் செல்வதற்கு சூரிய பகவான் அருள் செய்யட்டும் அப்படின்னு பிரேயர். இந்திரனை முடிச்சுட்டு சூரியனை முடிச்சுட்டு அடுத்து சொல்றாரு. யாரை வேண்டாரு பாருங்க? அரிஷ்டநேமிகி. இப்போ யாரு? அரிஷ்டனா வித்தவுட் எனி டிராபிக் ஜாம், எதுவுமே இல்லாம, டிராபிக் பிரச்சனையே இல்லாம தடையின்றி செல்லும் தாக்ஷியக, கருடன். தாக்ஷியங்கிறது கருடன். ஏன்னா அவர் போற ரூட்ல பாருங்க, காக்கா குருவிக்கெல்லாம் கூட ஒன்னொன்னு மோதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவர் போற ரூட் எங்க? கருடன். எல்லாவற்றுக்கும் உயர, அதாவது பறவைகளின் அரசன் கருடன். அவர் என்ன பண்றாரு? அடுத்த பிரேயர் டுவர்ட்ஸ் கருடன் வைக்கிறாரு. எப்படி நீங்க போயிட்டு இருக்கீங்க? தடையின்றி செல்லும் தாக்ஷிய கருட தேவன் எங்களுக்கு ஸ்வஸ்தி, எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும். சோ இந்திரன், சூரியன், அடுத்தது கருடன். எங்க போயிட்டு இருக்கிற? தடையின்றி சென்று. அப்போ ஏன் அந்த கருடன் தடையின்றி ஏன் அந்த வேர்டு யூஸ் பண்றாரு பாருங்க. ஏன் கருடன் எனக்கு அருள் புரியன்னு கேட்கல. அப்போ அரிஷ்டநேமிகி தாக்ஷியாக, அப்போ எப்படி உன்னுடைய பாதையில் தடையின்றி நீ செல்கின்றாயோ, வித்தவுட் எனி டிராபிக், எங்களுடைய பாதையில், வேதாந்த பாதையில் நாங்களும் தடையின்றி செல்வதற்கு நீ தான் அருள் புரியணும். எப்படி நீ தடையின்றி போறையோ அதே போல எங்களுடைய பாதையில் தடையில்லாமல் செல்வதற்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கிற. ஸ்வஸ்தி, நன்மையை எங்களுக்கு கொடு. யார்கிட்ட பிரேயர்? கருடன். அடுத்தது எங்களுக்கு சொத்திய அருளட்டும். அடுத்தது பிருகஸ்பதி. பிருகஸ்பதி தேவதை. அடுத்தது பிருகஸ்பதி வராரு. பிருகஸ்பதி நக எங்களுக்கு ஸ்வஸ்தி, நன்மையை ததாத்து, கொடுக்கட்டு. ததாத்துங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்தோட சேர்த்திக்கலாம். சூரியன் ததாத்து, கருடன் ததாத்து. இப்ப யாரு ததாத்து அருளட்டும்? பிருகஸ்பதி தேவதை. பிருகஸ்பதியை வேண்டாங்க. அவர் எங்களுக்கு நன்மையை அருளட்டும். இப்படி தேவதைகள் தனித்தனியாக ஒரு இடம் எது கேட்கிறாரு? மங்களம், மங்களம், நல்லது, மோட்சத்தை கொடுங்க. அடுத்தது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம்ங்கிறது ஈஸ்வரனுக்கு உண்டான ஒரு நாமம், பிரம்ம தத்துவத்துக்கு உண்டான ஒரு நாமம் தான் ஓம்ங்கிற சொல். அதை சொல்லி என்ன சொல்றாரு அவர்? ஓம்ங்கிறது ஒருத்தர் பேர் சொல்லி அழைக்கிற மாதிரி.
இப்போ நீங்கள் ஒரு யாராக கூப்பிடுனா நீ என்ன கூப்பிடுறீங்க, அவங்க பேர் வச்சு கூப்பிடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஓம்ங்கிறது இறைவனை அழைக்கக்கூடிய ஒரு சொல். ஓம் கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்ப்போமா இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் ஓம் போது இறைவன் திரும்பி பார்ப்பார், ஏன்னா அது அவரோட பேர். ஸோ ஓம் சொல்லி அடுத்தது சாந்தி சாந்தி சாந்தி. ஏன் ஒரு சாந்தி இல்லை 3 சாந்தி? நமக்கு வர தடைகள் 3 விதமான தடைகள் வரும். ஒன்று எனக்கு நானே தடை. 98% எந்த பாதையில் போனீங்கனாலும் தடை வருதுன்னா அதுக்கு 98 பங்கு நான் தான் இருப்பேன். ஆனால் அது தெரியாது, அதுதான் பிரச்சனை. ஆத்தியாத்மிகம். அடுத்தது ஆதி தெய்வீகம். பௌதிகம் பார்க்கலாம். அதாவது ஆதி தெய்வீகங்கிறதுங்க நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயம். ஆதி பௌதிகங்கிறது ரெண்டுமே பௌதிகம்தான். ஆதி தெய்வீகங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோலே இல்லாமல் வர தடை, நம்ம அது ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த வர தடை ஆதி தெய்வீகம். அடுத்து ஆத்தியாத்மிகங்கிறது கொஞ்சம் நம்மளோட முயற்சி பண்ணிட்டோம்னா ஆதி தெய்வீகம்ங்கிறது நம்மளோட முயற்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஒரு பெரிய சுனாமி வருது ஈரோட்டில், எப்படி கிளாஸ் நடக்கும்? நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ஆதி தெய்வீகம். ஆதி பௌதிகம்னா ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணோம்னா அந்த தடைகள் நீக்கிடலாம். அந்த மாதிரி வரத பௌதிகம் தான் எல்லாமே. பௌதிகம் மீன்ஸ் பூதேன கிருத்தம் பௌதிகம். எப்படி வந்தது? பூதேன கிருத்தம், பஞ்சபூதங்களால் ஆனதுனால அது பேர் பௌதிகம் பேர். அந்த மாதிரி என்னை வெளியில் இருக்கிற விஷயங்களால் வரக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் அதுவும் வரும். ஆத்தியாத்மிங்கிறது எனக்கு நானே தடை. ஆனால் இது ரெண்டும் சாஸ்திரம் சொல்லும். நீ சாஸ்திரம் கற்றுக்கிறதுல ஆதி தெய்வீகமோ ஆதி பௌதிகமோ அதிகமான தடையாக ஆரம்ப காலத்தில் தோணும். நான் கிளாஸுக்கு போகிறாக்கு இவங்க காரணம், அவங்க காரணம், அது காரணம், இது காரணம்னு சொல்லுவோம். எப்போ வந்த புதுசில் கொஞ்ச நாள் ஆக ஆக நம்மளுடைய மனதை நாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆத்தியாத்மிகமாக எனக்கு நானே தடையாக இருக்கிறேங்கிறது புரியறக்கே பல மாதங்கள் வருடங்கள் ஆயிரும். எப்போ அது எப்படி? என்னுடைய மனதை திறந்து பார்க்கும்போது தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஏன் என்ன பண்ணும் மனம்? அப்படியே புத்தி அப்படியே மழுங்கடிச்சு தம் பேச்சை கேட்டு வச்சுட்டு இருந்திருக்கும். ஒவ்வொரு மனமும் அதோட புத்தியை மயக்கி தாம் பேச்ச புத்தி கேட்கணுங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். அப்போ வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மனதை ஓப்பன் பண்ணி சாஸ்திரம் பார்க்க சொல்லும். நம்ம மனதை ஓப்பன் பண்ணி மனதை பார்க்க ஆரம்பிக்கும் போது என்னை நான் பார்க்கிற சக்தியை நான் பெறுகிறேன். அப்போ உள்ள இருக்கிற குறையும் தெரியும், நிறையும் தெரியும். ரெண்டுமே உள்ள இருக்கும். ஒரு மனதுக்குள்ளேயும் குறையும் இருக்கும், நிறையும் இருக்கும். ஆனா உள்ள மனதை திறந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் போது தான் தெரியும் என்னென்ன என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் நான் தான் புரியறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ அதுதான் எனது ஆத்தியாத்மிகம் தடை. ஸோ இந்த வேதாந்த பாதையில் போறதுல 3 விதமான தடைகள். அதிலிருந்து நான் சாந்தினா விடுபடணும். அமைதிங்கிற அர்த்தம் இங்கே வராது. நான் அதிலிருந்து விடுபடணும், அதுதான் சாந்தி. 3 விதமான தடைகளிலிருந்து நான் விடுபட வேண்டும் அப்படிங்கிறது ப்ரேயர். இப்போ ஜென்ரலாக இந்த ப்ரேயர் என்ன? பியூட்டிஃபுல் ப்ரேயர். தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னா சொல்ல வேண்டிய ஒரு ப்ரேயர். தேவர்களே, செவிகளால் நல்லதை கேட்போமாக. வணக்கத்துக்குரிய ஜத்ராக தேவர்களை கண்களால் நல்லதை பார்ப்போமாக. உறுதியான உறுப்புகளுடன் வேதங்களால் உங்களை நாங்கள் புகழ்ந்து கொண்டு எவ்வளவாயில் எங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்காரோ அது வரைக்கும் நான் அனுபவிப்பேனாக. அகால மரணம்ங்கிறது எனக்கு வரக்கூடாது. ஓங்கிய புகழடைந்த இந்திரன் எங்களுக்கு அருமை செய்யட்டும். அனைத்தையும் அறிகின்ற சூரிய தேவர் எங்களுக்கு நன்மை அருளட்டும். தடையின்றி செல்லும் கருட தேவன் எங்களுக்கு நன்மையை அருளட்டும். பேரறிவு படைத்த ப்ரஹஸ்பதி எங்களுக்கு நன்மையை அருளட்டும் என்றதோடு நமக்கு என்ன முடியுது? சாந்தி பாடம் முடிவடைகிறது. அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் மந்திரம் ஆஃப் கைவல்ய உபனிஷத்து. ஆதாஸ்வலாயனோ பகவந்தம் பரமேஷ்டினம் உபசமேத்ய உவாச்ச. உபசமேத்ய உவாச்ச. இப்போ இந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா யார் சிஷ்யன், யார் குரு அப்படிங்கிற பேர், அப்புறம் குருவிடமிருந்து அந்த ஞானத்தை பெறுதல், இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்ல வர. குரு யார், சிஷ்யன் யாருன்னு இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் இந்த ஞானத்தை குருவிடமிருந்து தான் பெறணும் அப்படிங்கிறதும்,
இந்த ஞானம் அனாதிங்கிறதும் இது இறைவனிடமிருந்து வந்து கொண்டு இருக்கிறது, இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய இதிலிருந்து வந்ததில்லைங்கிற ஒரு கருத்தும், அப்புறம் நம்மளுடைய தகுதி, ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறவன் என்ன தகுதி, குருவுக்கு என்ன தகுதி இருக்கணும் இந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு, அப்படி இருந்தோம்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் அவர் சொல்ல வர கருத்து. ஃபர்ஸ்ட் யாரு? அத தன்னை தகுதிப்படுத்தி கொண்ட, சங்கராச்சாரிய சொல்வாரு, சாதன சதுஷ்டய சம்பத்தி சம்பன்னக அனந்தரம். அத்தனை அதுக்கு பிறகுன்னு அர்த்தங்க. சான்ஸ்கிரிட்ல அனந்தரம்னா பிறகுன்னு அர்த்தம். எதற்கு பிறகு? அதாத்தோ பிரம்ம ஜிக்னாஷா, அதான் ஃபர்ஸ்ட் மந்திரம் படிச்சோம் நம்ம பிரம்மசூத்திரத்துல. அதுல அப்படிதான் ஒரு அத, அதே தான் இங்கேயும் அத தன்னை தகுதிப்படுத்தி கொண்டதற்கு பிறகு. இது குரு கொடுத்து வச்சவர். ஏன் ஸ்டூடெண்ட் எப்படி வர்றான் குருகிட்ட வரும்போதே தன்னை தகுதிப்படுத்தி கொண்ட, அதனால அதுக்கு பேர் முனிவர். தன்னை தகுதிப்படுத்தி கொண்ட எது எந்த அனந்தரம்? சாதன சதுஷ்டிய சம்பத்தி அனந்தரம் அப்படின்னு சங்கர பாஷ்யத்தில் எழுதுவாரு. தன்னை சாதன சதுஷ்டியம்னு என்ன? தத்துவபோதம் கேர் ஆஃப். சாதன சதுஷ்டய சம்பத்தி, சதுஷ்டயம்னா 4. இந்த வகுப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னால இந்த ஸ்டூடெண்ட்டு குருகிட்ட போய் படிக்கிறதுக்கு முன்னால இவங்க என்ன சொல்றாங்கன்னா 4 குவாலிஃபிகேஷன் அந்த பெற்றிருந்தான். பெற்றதற்கு பிறகுதான் அந்த ஸ்டூடெண்ட் குருகிட்டே போறான். கதை சொன்ன குரு இஸ் கிஃப்டட். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன 4? விவேகம். விவேகம்னா எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு பிரித்து அறிகிற அறிவு தான் விவேகம். அப்படி பிரித்து அறிய நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன தெரியும்? எது நித்தியமோ அதை போய் நம்ம குடிக்கும் போது நமக்கு வரக்கூடிய குணம் வைராக்கியம். ஸோ நித்திய விவேகத்தின் மூலியம் தான் நம்ம வைராக்கியத்தை பெற முடியும். வைராக்கியம்னா நீங்க நினைக்கிற மாதிரி கோவிச்சுக்கிறது, பேசாம இருக்கிறது, வாழ்ந்து காமிக்கிற இது அடமெண்ட் அல்ல. வைராக்கியம் என்பது எதன் மூலியமாக பழுக்கணும்? இது நித்தியம் இது அனித்தியம், இந்த உலகத்துல எது நித்தியமான 3 காலத்திலும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேதாந்த சொல்லக்கூடிய கொடுக்கிற நித்தியம் எது, இது உலகம்ங்கிறது அனித்தியம்னு பிரிச்சு அறிந்து அது அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய குணம் தான் வைராக்கியம். விராகி வைராகியம். அதுக்கப்புறம் அவர் சொல்றது 3வது சமாதி ஷட்க சம்பத்தி. சம தம இந்திரிய அடக்கம் மன அடக்கம் இதெல்லாம் பெற்று ஸ்டூடெண்ட் உள்ள வரானா யோசனைப்பாங்க. சம தம உபரம. உபரமனாங்க ஸ்வதர்ம அனுஷ்டானம். இறைவன் எனக்கு என்ன சொதர்மத்தை கொடுத்திருக்காரோ அதை மட்டும் செய்யறது, பரதர்மத்தை எடுக்காமல் இருக்கிற குணத்துக்கு பேரு உபரம. ஏன்னா பரதர்மத்துக்கு போயிட்டீங்கன்னா எதுக்குமே டைம் இருக்காது. முதல்ல என்னுடைய சொதர்மம் எதுன்னு தெரியணும், அதுதான் சமதம உபரமன்னு அர்த்தம். என்னுடைய தர்மம் எதுன்னு தெரியணும், என்னுடைய தர்மம் எது இல்லைன்னு தெரியணும், என்னுடைய கடமைகள் எதுன்னு தெரியணும், எது என் கடமைகள் அல்லன்னு எடுத்து எனக்கு நான் எதுல பொறுப்பு ஏத்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எந்தெந்த ஏரியால நான் பொறுப்பு ஏத்துக்கணும், எது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, எது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையோ அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் ஒரு ரெஸ்பான்சிபிள். என்னுடைய பொறுப்பு நாம நினைச்சுக்கிறோம் நம்மளுடைய பொறுப்பை ரெஸ்பான்சிபிளா பொறுப்பு, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் நான் எடுத்துக்கிறதுங்கிறது ஒண்ணு, மற்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தலை மேல போட்டுக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் பரதர்மம், அதுதான் உபரம. அந்த பரதர்மத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா யூ கேனாட் ஃபைண்ட் டைம் ஃபார் யுவர் growth. வேதாந்த பாதையில வருவதற்கு உங்களுக்கு டைமே கிடைக்காது. அதான் உபரம. ஸ்வதர்ம அனுஷ்டானம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பரதர்மத்துக்கு போகாத தன்மை. இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் எதுக்கு? டு ஸ்டடி, டு அண்டர்ஸ்டாண்ட் வேதாந்தம். சோ சம மன அடக்கம், இந்திரிய அடக்கம், ஸ்வதர்ம அனுஷ்டானம், சமதம உபரம, திதிக்ஷா. திதிக்ஷா நாங்க பொறுமை. எந்த இடத்துல எல்லாம் பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலை வருதோ அங்க பொறுமையாக இருத்தல் திதிக்ஷா. சமதம உபரம திதிக்ஷா. அடுத்து அதாவது திதிக்ஷாங்கிறது பொறுமையா இருக்கிறது. எங்க நாம அந்த இடம் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம புரியறதுக்கு முயற்சி பண்ணி உட்கார்ந்துருக்கோம், புரியற வரைக்கும் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கும். அதுதான் இங்க இன்டைரக்டா நான் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை படிக்க உட்கார்ந்துட்டோம், புரியற வரைக்கும் எனக்கு இது புரியணும், சொன்ன விஷயம் சரி, ஏன்னா ஸ்ரத்தா, அப்புறம் தான் திதிக்ஷா. அது விஷயம் கரெக்ட், சுவாமிஜி இவரு கடவுள் சொல்ற விஷயம் கரெக்ட், ஏன்னா அவர் சொல்றாரு, அவர் எப்படி படைச்சன்னு சொல்றாரு, தன்னுடைய சொரூப்பம் என்னன்னு அவர் சொல்றாரு, உன்னுடைய சொரூப்பம் என்னுடைய சொரூப்பம் ஒண்ணுதானே இறைவன் சொல்றாரு.
ஆனா அது எனக்கு இப்ப புரியலையா, அப்போ முதல்ல ஸ்ரத்தா, அப்புறம் தான் திதிக்ஷா வரும். அப்ப அது மேல நம்பிக்கை வச்சு ஸ்ரத்தா, அது புரியிற வரைக்கும் தம் கட்டுற பாத்தீங்களா, அதுதான் திதிக்ஷா, பொறுமை. சமதப உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். சமாதானம் மன போதும் என்ற மன அமைதி. இதெல்லாம் வரும்போது கடைசியா நமக்கு என்ன வரும், சமாதானம், மன அமைதி, போதும் என்ற மனம். இதெல்லாம் இருந்தா தான் இது வந்து மூணாவதுல 6 சொல்லுவார், சமதவ உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா. இதுக்கு அடுத்தது அவர் சொல்றது முமுக்ஷுத்வம். இதுல சாதன சதுஷ்டய சம்பத்தில கடைசியில் வர்றது முமுக்ஷுத்வம், மோக்து விச்சுகு. நான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்காகத்தான் வகுப்புக்கு வர்றேன்னு முதல்ல புரியணும். நாட் ஃபார் பொழுதுபோக்குக்காகவோ ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ நாம் இங்க வர்றது இல்லை. முமுக்ஷுத்துவம், மோக்தும் இச்சுகு, அவன் தான் முமுக்ஷுன்னு பேர். நான் சம்சாரத்துல மாட்டிருக்கேன்னு முதல்ல புரியணும். அந்த சம்சாரத்திலிருந்து வெளிவரணும்னு நிச்சய ஆத்மிகா புத்தி பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஜானாதி, அப்புறம் இச்சத்தி, அப்ப அது மேல ஆசை வரணும், அதுக்கப்புறம் பிரயத்தனம் இருக்கணும், முயற்சி. அவன் தான் முமுக்ஷு. அப்போ அதிலிருந்து விடுபடணுங்கிறதுல உறுதியான உள்ளம் கொண்டவனாக இருக்கணும். இவங்களுக்கு தான் சொல்லி தரணும். இல்லைன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் போத். பிரயத்தனம் பண்ற குரு பண்ற முயற்சி அத்தனை வேஸ்ட் ஆயிடும், அவங்களுக்கு அது டைம் வேஸ்ட். ஸோ என்ன சொல்றாரு, அத்த ஒரே வேர்டு தான் இப்போ விளக்கம் சொல்றோம். உபனிஷத் சி த லோடட் வேர்ட் ஹவு இட் இஸ், ஹவு இட் லோடட். ஒரே அது 2 லெட்டர் அத்த முடிச்சிட்டாரு அவரு. அது சொன்னீங்கன்னா நாம ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கலாம். அந்த அத்தங்கிற விளக்கறதுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிருக்கேன். திருப்பி நம்ம ரிப்பீட்டடா படிச்சதுனால, தத்துவ போதம் இப்ப ரீசெண்டா முடிச்சதுனால உங்களுக்குள்ள அது அறிவு இம்பைப் ஆயிருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம போயிட்டு இருக்கிறோம். தத்துவ போதத்தை ஒதுக்கிட்டு நீங்க இந்த அத்தாங்கிற வேர்டு எடுங்க. தத்துவ போதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் முக்காவாசி சொல்லிதான் நீங்க அடுத்த வேர்டுக்கு போகும். சாதனை சதுஷ்டய சம்பத்திங்கிறத விளக்கிட்டு தான் அடுத்துக்கு போக முடியும். சோ அதான் சங்கர சொல்வாரு, சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம், தட் இஸ் ஈக்குவல் டு அத. எதுக்காக, எதற்கு பிறகு, சாதன சதுஷ்டயத்தை பெற்ற இந்த குவாலிபிகேஷனை பெற்றதற்கு பிறகு. யாரு குட் ஸ்டூடெண்ட், ஆஸ்வலாயனகா சிஷ்யகா, அவர் தான் சிஷ்யன் இந்த உபனிஷத்துல. எனக்கு உபனிஷத்துங்கிறது ஏன் வந்து சம்பாதமா இருக்குது, ஒரு குரு சிஷ்யனும் பேசிக்கிற மாதிரி தான் முக்காவாசி உபனிஷத்து அமைச்சப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, குரு தனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அது கண்டிப்பா சிஷ்யன் அதை அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாதனாலதான் அவன் சிஷ்யனை வந்து உட்கார்றான். அப்ப அவன் புரிஞ்சுக்கிறதுல தப்பு இருக்கும் போது அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், என்னன்னு கேட்டு அதை விளக்கணும். யாரு, குவாலிபிகேஷன் பெற்ற ஸ்டூடெண்ட் கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். குவாலிபிகேஷன் இல்லாத ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்கும்போது நம்மளால பதில் சொல்ல முடியாது. சோ இந்த குவாலிபிகேஷனோட அவன் என்ன பண்றான், ஆஸ்வலாயனகா. அதனாலதான் குரு சிஷ்ய சம்பாதம். இப்ப எது குரு சிஷ்ய சம்பாதங்கிறது எது, இந்த ஞானத்தை நீ குரு முக்கேன மட்டும்தான் படிக்க முடியுங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. ஆஸ்வலாயனக முனிவர் பகவந்தம், யார பகவந்தம், பகவான் பரமேஷ்டினம், பகவான் பிரம்மாவை, குருவை இங்க என்ன சொல்றாரு, பகவான். ஏன் குருவை ஏன் கடவுள்னு சொல்றோம், இறைவனை பற்றிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர் கண்டிப்பா யாருதான், பகவான். அப்ப அதனால குருவுக்கு என்ன பேர் வருது, பகவான். அட்ஜெக்டிவ் டு குரு பகவான், அவர் இறைவன். ஏன்னா இறைவனை காண்பிக்கிறவர், இறைவனை பற்றிய தத்துவத்தை நமக்கு கண் திறந்து காமிக்கிறவர், அதனால பகவான். பகவான், பகம் மீன்ஸ், நீங்க பகவான்ங்கிற வேர்டு எடுத்தீங்கன்னா அதுல விளக்கம் வரும். பகம்னா பகங்கிற ஒரு 6 விதமான குணங்களை உள்ள உடையவர் அர்த்தம். அதனால அவருக்கு பேர் பகவத்து. வத்து மீன்ஸ் உடையவர், அதுதான் வானா இருக்குது. எது பகன்னா 6 விதமான சக்தி உடையவர் நம்ம பார்த்திருக்கோம். அவருனால அவருக்கு பேர் பகவான்னு பேரு. அந்த பகவான் அப்படி இருக்கு. இப்ப யார் அட்ஜெக்டிவ் வருது, அந்த பகவான். அப்படி குருவுக்கு அட்ஜெக்டிவ் பகவான், இறைவன். யார் அவர் பேரு, பரமேஷ்டினம் பிரம்மாஜி. ஆஸ்வலாயக சிஷ்யரு யாரு, குரு பிரம்மா, 4-faced பிரம்மாஜி. நாட் பிரம்ம தத்துவம், அவர் பிரம்ம தத்துவம் கிளாஸ் இருக்காது. 4-faced பிரம்மாஜி, அவரை பரமேஷ் பிரம்மாவை உபபேத்திய குரு யாரு, பிரம்மாஜி. அடுத்தது உபசமேத்திய. இப்ப நம்ம குரு சிஷ்யன் போறான் அப்படின்னா குருவோட குவாலிபிகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு போகணுங்கிறது அடுத்த பாயிண்ட். ஏன்னா யாரு குரு, இப்போ பிரம்மாஜி, கிஃப்டட் ஸ்டூடெண்ட், பிரம்மாஜி ஸ்டூடெண்ட். அப்ப அவருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னு எது எங்க சொல்லுது,
பல உபனிஷத்துக்களை ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமா இருக்கிற குருவை பார்த்து போய் நீ படிக்கணும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷனு? சாதன, சதுஷ்டய, சம்பத்தி, அனந்தரம். யூ கேன் கோ அண்ட் ரீச் குரு. வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ குரு? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம்னா தெரியும் உங்களுக்கு, காதால அவர் குரு சொல்லி கொடுத்தத பல வருடங்கள் அமர்ந்து கேட்டிருக்கணும். நானே படித்தேன், நானே தெரிஞ்சுக்கிட்டேன், தியானத்தில் நான் கண்டுபிடிச்சேன், ஏது வேலைக்கு ஆகாது. உட்கார்ந்து அவர் குருகிட்ட படிச்சிருக்கணும். ஸ்ரோத்ரியம் என்னென்ன சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அது எழுதப்படாத ஒரு ப்ரோக்ராம். அது இந்த வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் நோட்ஸ் சிலபஸ் எல்லாம் ஒன்றும் வராது. அதை அவர்கிட்ட இருந்து கற்று முறைப்படி கற்று, அதுதான் முறைப்படின்னு சொல்லுவோம். கற்றுக்கிறது வேற. இந்த சுவாமிஜிட்டு போகிறதோ ரெண்டை கற்றுக்கிறது, அங்கே போகிறதோ ரெண்டை கற்றுக்கிறது, அந்த அப்படி அல்ல. சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். அதில் கண்டினியூஸாக ஒரு குரு கிட்ட படிச்சிருக்கோம். அந்த சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்குள்ள வந்தவங்களால மட்டும்தான் சம்சய ரகித ஞானத்தை பெற முடியும். ஏன்னா அப்படியே ஒரு குரு கரெக்டாக கூட்டிகிட்டு போவார். ஃபர்ஸ்ட் எங்கே படிக்கணும், ரெண்டாவது என்ன படிக்கணும், மூணாவது. அது சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். இப்போ ஃபர்ஸ்ட் படிக்கணும், செகண்ட் படிக்கணும். ஸ்கூல்ல எப்படி வச்சிருக்காங்க? 3rd மேக்ஸ், 4th மேக்ஸ், 5th மேக்ஸ், 6th மேக்ஸ், அப்படிதானே கூட்டிட்டு போறாங்க. 8th மேக்ஸ். நீங்க ஒரு குரு கிட்ட போகும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் முடிஞ்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் போயிட்டே இருக்கும். சில பேர் என்ன பண்றாங்க நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு குரு கிட்ட போறாங்க அப்படின்னா அவர் 3rd சொல்லி கொடுத்துருப்பாரு. 3rd மேக்ஸ் லெவல் அந்த டெக்ஸ்ட் 3rd மேக்ஸ்ல இருந்திருக்கும். அப்புறம் திருப்பி இன்னொரு குரு கிட்ட போகும்போது அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் படிக்கிறது, அப்புறம் 12th படிக்கிறது, அப்புறம் பிஹெச்டி போக வேண்டியது, திருப்பி செகண்டுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் குரு அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்டை ஒரு பாதையில கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்க நடுவில் நீங்க போய் அந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு உள்ள போறீங்கன்னா அவங்க 5th இருக்கிறாங்களா 6th இருக்காங்க நமக்கு தெரியாது. நாம அவர் 6th எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, 6th மேக்ஸ் அவர் எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. நீங்க 5th முடிச்சிருந்தா தான் you are qualified to learn from the Guru 6th text. இதுதான் சீக்கிரட்டே. முதல்ல ஒரு குருகிட்ட உட்காந்து பக்காவா ட்ராக் போட்டு முடிச்சுக்கணும். அப்புறம் வேற எங்க உட்காந்த, ஏன்னா நீங்க பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு செகண்ட்ல உட்காந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா போறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. 10th உட்காந்துட்டு வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணலாம். +2 இருந்தாலும் அதை கேன் என்ஜாய். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? அது வரைக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க ஒரு குரு கிட்ட படிங்க. அப்பதான் அப்படியே சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம் எப்படி மேக்ஸ்ங்கிறது அப்படியே 3rd 4th 5th 6th 7th 8th 9th 10th + அப்படி போச்சோ அப்படி அவர் கூட்டிட்டு போவார். இது இல்லாம இவங்கிட்ட 4 நாள், அவங்ககிட்ட 4 நாள், அவங்ககிட்ட 4 நாளும் போது என்ன தெரியுங்களா ஆகும்? நடுவில் ஒரு ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் விட்டு போயிருக்கும். ஏன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் படிச்சீங்களா, 4th படிச்சீங்களா, 6th படிச்சீங்களா, 8th படிச்சீங்களா, அங்க 3rd விட்டு போயிருக்கும். அப்ப அந்த 3rd டெக்ஸ்ட்ல என்ன நீங்க தெரிஞ்சிருக்கணுமோ அது தெரியாம எங்க போயிருப்பீங்க? 4th போயிருப்பீங்க. அப்ப 3rd இருக்கிற விஷயம், சொல்லப்பட்ட விஷயம் எப்பதான் இருக்கு ஆயுசுக்கும்? சம்சயம். சம்சய ரகித ஞானம். எதை கேட்டாலும் எப்ப கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஞானம் தான் சம்சய ரகித ஞானம். அது வரணும்னா இங்க 4 நாள், அங்க 4 நாள், அங்க 4 நாள் போகும்போது இந்த ஒருத்த கிணறு வெட்டினா பாத்தீங்களா, அந்த கதை தான். இங்க வத்தடி, அங்க வத்தடி, அங்க வத்தடி, அங்க வத்தடி, மொத்தத்துல தண்ணி வர. சோ அந்த சம்சயம் ரகித ஞானம் தான் மோட்சத்துக்கு. நீங்க 15 வருஷம் படிச்சிருக்கலாம், 20 வருஷம் படிச்சிருக்கலாம், 10 குருகிட்ட படிச்சிருக்கலாம். ஆனா மோட்சம் பார்க்க யூ கேனாட் என்ஜாய் ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்தி. ஏன்? அங்க 3rd முடிக்காம இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது 3rd முடிக்காம. ஏன்னா அந்த கோர்ஸ்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இது 3rd இருக்கீங்கன்னு. குருவுக்கு தெரியும் 3rd முடிச்சாச்சு அடுத்து 4th போகணும், 4th முடிச்சாச்சு 5th போகணுங்கிறது அந்த குருவுக்கு தெரியும். அவர் அதை கூட்டிட்டு போவாரு. டிராவல் will be very easy. இது ஏன்? ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் அந்த ஒன் குருல ஸ்ரத்தா இருக்கும். அது கேட் ஆன் த வாலா இருக்கும் போது தான் அவங்க என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இவங்க ஒரு 2nd ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட் வந்தோடனே 8th ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றான்னு பார்க்கலான்னு ஒரு ஆசை. இதை ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு மனிதனுடைய மனசு சீக்கிரமா போய் ரீச் ஆகணும். அப்ப 2nd படிச்சுட்டு இருப்போம், 3rd படிச்சுட்டு இருப்போம். ஒரு குரு 8th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான நடத்திட்டு இருப்பாரு, ஒரு டெக்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிப்பாரு, உடனே அதுக்குள்ள போய்க்க வேண்டியது. அப்ப எங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? 4th 5th 6th 7th மிஸ் பண்ணி நீங்க 8th போறீங்கன்னா புரியும், புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா என்னோட இன்டெலெக்ட்ல 100% சம்சயம் போயிருக்குமானா? லாஜிக் என்ன போயிருக்கு? அது ஏன் நடுவில் ஸ்கிப்பா பண்ணிட்டீங்கல்ல இவ்வளவு? அதுதான் ரீசன். ஒரு குரு கிட்ட படிக்கணும். ஏன்னா ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் தம் கட்டணும்.
அதுக்கப்புறம் நீ அந்த கோர்ஸ் சம்சய ரகித ஞானம் வந்ததுக்கு அப்புறங்க நீங்க எந்த குரு உட்கார்ந்தீங்கனாலும் யூ கேன் என்ஜாய். ஏன்னா இங்க உள்ள எந்த எதுவுமே கிடையாது. தேர் இஸ் நோ நீட் ஆஃப் ஸ்டடி அட் ஆல். அது வேற விஷயம். இல்ல ஒரு குரு நம்ம கேட்கறோம். ஏன்னா இப்பெல்லாம் ஆன்லைன்ல நிறைய ஸ்கிரீன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நிறைய குரு வராங்க, அவங்க எதையோ நடத்துறாங்க. ஆனா நம்மளுடைய ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அதுக்குள்ள போயிடக்கூடாது. என்னுடைய ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா, பி அலர்ட், நான் கோர்ஸ் முடிச்சிட்டேனா, then you are freedom. ஏன்னா உள்ள எந்த டவுட் இல்லை. அதை விட்டுட்டு இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் நான் எம்பசைஸ் பண்ணேன்னா, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நான் இன்னொருத்தர் போய் நீங்கள் எதை எடுத்துக்கலாம், பிரம்மசூத்திரம் நீங்கள் ஒருத்தர் நடத்துகிறாங்க. நாம் தான் இவ்வளோ உபனிஷத் படிச்சிட்டோம்ல, நாம் போய் பிரம்மசூத்திரம் படிக்கிறேன், நீங்கள் ஒருத்தர் போய் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டைரெக்டாக ஒரு குருக்கிட்ட போய் சேர்ந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுன்னு பாருங்க. அவர் மேல தப்பு கிடையாது. என்ன ஆகும், இங்க நாம என்ன பண்ணல, என்ன சம்சய ரகித ஞானம் 10 உபனிஷத்து 8 உபனிஷத்து முடிச்சாதான் நம்ம குவாலிஃபை டு என்டர் இன்டு பிரம்மசூத்திரம். ஆனா அது இல்லாமையே ஒரு ஆசையில, உண்மையான ஆசையில தான், வேற என்ன கிடையாது. அது தப்புன்னு தெரியாம ஒரு ஆசை அங்க போய் உட்காந்துட்டு வச்சுங்களேன். அப்புறம் என்ன தெரியுங்களா மனசு சொல்லும், நம்ம பிரம்மசூத்திரமே முடிச்சிட்டோம், இதெல்லாம் சுச்சு பீஸ், எது தத்துவ போதெல்லாம் தேவையே இல்லை, அதுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு நான் தான் பிரம்மசூத்திரம் முடிச்சிட்டேன், என் மண்டையில நானே மண்ணள்ளி போட்டுக்குவேன், நான் தான் முடிச்சிட்டேனே. பகவத்கீதை பாஷ்யமெல்லாம் தேவையே இல்லைங்க, நம்ம தான் பிரம்மசூத்திரம் முடிச்சிட்டோம். எதுக்குமே அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அதனாலதான் பிரம்மசூத்திரத்தை டக்குன்னு எந்த குரு எடுக்கிறது எடுத்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதே முடிச்சாச்சுல, நமக்கு தான் அதே புரிஞ்சிருச்சுல. ஏன்னா அதுதான் அல்டிமேட், அதே புரிஞ்சிருச்சுல. புரிஞ்சிருக்கும், அதெல்லாம் நான் கரெக்டுங்கிறேன், அது நீ ஓகே. பட் அந்த சம்சயம் இருக்கு பாத்தீங்களா, அங்கங்க விட்டுட்டு வந்தவன் 4th 5th மேக்ஸ் இருக்கிற டவுட் எல்லாம் அங்க தெரியாது. பிரம்மசூத்ரா, அதாவது ஒரு மேக்ஸ்ல சைன்ஸ் தீட்டா காஸ் தீட்டா போட்டுட்டு அப்படிங்கறக்காக அவனுக்கு ஃபிராக்ஷன் தெரியுங்கிற அர்த்தம் கிடையாது. சைன் தீட்டா காஸ் தீட்டா தெரியுங்கிறக்காக ஃபிராக்ஷன் எல்லாம் ஃபிராக்ஷனே படிக்காம போயிட்டானா அது அவனுக்குள்ள லேக் ஆயிட்டே தான் இருக்கு. மேக்ஸ் ஃபிராக்ஷன்ங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் என்ன நினைச்சுக்கிறான், நாம அதே போயிட்டோம்ல, டிக்னாமெட்ரி போயிட்டோம்ல, நமக்கு எல்லாமே அந்த மாதிரி கதை அது. ஸோ அதது ப்ராசஸ்ல சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் அண்டர் அ காம்படிட்டிவ் குரு ஃபார் அ பர்டிகுலர் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் மோக்ஷம். நீங்க ஸ்ரோத்ரியமாயிரலாம், எதை கேட்டாலும் இங்க இருக்கு அதெல்லாம் சொல்லலாம், பிரம்மனிஷ்டத்துக்கு வர முடியாது. அதுதான் ஜனங்க பண்ற அது இந்த ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் பண்ற பெரிய தப்பு அதுதான். நான் இங்க படிக்கிறேங்க, அங்க படிக்கிறேங்க, அதை படிக்கிறது, அப்படி என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா ஒரு குரு இருந்தா சொல்லுவார், இது தப்பு இப்படி. இப்ப நாங்க சொல்றோம், இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருக்கிற லேக் ஆனது லேகாவே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். 4th மேக்ஸ் படிக்கலன்னா அது லேக் ஆயிட்டே தான் இருக்கும். அப்போ எங்க தெரியுங்களா அது மாட்டும், யூ cannot enter into பிரம்மனிஷ்ட். அதை நாம எதை கட்டுறோமோ அதை நிக்க விடாது அந்த டவுட். இதுக்கு தான் சொல்றது. அவர் என்ன சொல்றாரு, உபசமி. இப்ப அடுத்த வேர்டு பாருங்க, இப்படி குரு சொல்லியாச்சா, சிஷ்யனோட குவாலிஃபிகேஷன் குரு இத்தனையும் இருக்கணும். அப்புறம் அடுத்த வேர்டு சொல்றாரு பாருங்க, உபசமேத்திய. இதுக்கு கிளாஸ் எடுத்தா 2 மணி நேரம் எடுக்கலாம். ஒரு குருவை எப்படி அணுகிறது, ஒரே லைன்லயும் சொல்லலாம், 2 மணி நேரம் சொல்லலாம். சமித் பாணி சகிதம், எங்க கேர் ஆஃப் முண்டக்கம், எப்படி குரு அப்ரோச் பண்ணணும், சமித் பாணி. that indicates what? அதாவது குருவை பார்க்கும்போது அந்த காலத்துல சமித் பாணி அப்படின்னா, குரு ஒரு கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் தினம் அக்னி காரியம் பண்ணி ஆகணும் ஆச்சுங்களா. அவங்களுக்கு அது கம்பல்சரி. அப்ப அக்னி காரியம் பண்ணாங்கன்னா என்ன வேணும், ஹவிஸ் வேணும். அப்ப ஹவிஸ் வேணும் போது அவங்க அப்ப அந்த காலத்துல ஒரு இடமா, இப்ப வாட்ட லிஸ்ட் எழுதணும்னு பூஜா ஸ்டோர்ல இருந்து உடனே சாயங்காலம் காலையில 1 மணி நேரம் சொன்னீங்க, 1 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுது. அப்பெல்லாம் அப்படிலாம் பூஜா ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணாலாம் வராதுங்க, அது அவங்களே உடனே வீட்லயே போட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. we have to go and search. அதுவும் அந்த குச்சியை உடைக்கும் போது ஒரு மந்திரம் சொல்லி தான் உடைச்சு அதை காய வச்சு, வெரி லாங் ப்ராசஸ், பர்ஃபெக்டா. இப்ப நெய்யே பாருங்க, நம்ம அடுப்புல வச்சு ஆஜ்யம்ன்றோம், நெய்யுன்றோம். வெண்ணெய வெயில்ல வச்சு உருக வச்சு அதை நெய்யா மாத்தணும். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கு. அப்ப என்ன தானா அது என்ன ஆகணும், நம்ம அடுப்புல வச்சு காய்ச்சறது அல்ல. யோசனை பாருங்க எவ்வளவு கஷ்டம்னு. அந்த மாதிரி ஒரு குச்சிக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மரத்திலிருந்து உடைச்சு அப்புறம் காய வச்சு அதை மறுபடியும் பாதுகாத்து, பூச்சிகளிடமிருந்து பாதுகாத்து, அப்புறம் அந்த மாதிரி வின்டர் சீசன் என்ன ஆகும், மழை சீசன்ல அது ஒரு மாதிரி போயிடும், அது இல்லாம பாதுகாத்து அப்படி வச்சிருந்தா தான் அவருனால என்ன பண்ண முடியும். அவருக்கு வேற தினம் வேணுது, குருவுக்கு தினம் வேணும்.
அக்னி காரியம் தினம் பண்ணி ஆகும், தினம் வேணும். அப்போ அவர் ரொம்ப ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், இதையும் கலெக்ட் பண்ணிக்கணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும். அதனால என்ன சொல்லுது சாஸ்திரம், அது எப்படி போனா நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டு சமித் பாணி அபிஸ், அந்த சமித்துங்கிறது அந்த குச்சியெல்லாம் அக்னி காரியம் பண்ணுவதற்கு என்னென்ன மரக்குச்சிகள் தேவைப்படுமோ அதை எடுத்துக்கிட்டு போனா அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க, முண்டக்கோ உபனிஷத் கேர் ஆஃப். இது என்ன சொல்றது, இங்க அதே மீனிங் தான், வேர்டு மட்டும் தான் வேற. என்ன சொல்றது, உபசமேத்ய, அருகில் சென்று, குருவுக்கு அருகில் செல்லணும். உப மீன்ஸ் என்ன, உபனிஷத்துல சொன்னமா இல்லையா, உப மீன்ஸ் சமீபே. முதல்ல குரு கிட்ட ஒரு க்ளோஸ்னஸ் கொண்டு வரணும், சமீபம் போகணும், ஹார்ட் டு ஹார்ட். ஹார்ட் டு ஹார்ட் ஒரு சமீபத்தை குரு டெவலப் பண்ண முடியாது, சிஷ்யன் டெவலப் பண்ணிக்கணும். அவர்கிட்ட ஹார்ட் டு ஹார்ட் ஒரு உறவு யாரு மெனக்கெட்டு டெவலப் பண்ணணும், சிஷ்யன். உப்ப வேர்டு என்னங்க, உப்ப சமீபே, குருவுக்கு அருகில். அது வந்து ஆன்லைன்ல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆஃப்லைன் அதாவது நேரில் படிக்கும்போது இது ஒரு பிரச்சனையாவே இருக்காது. ஏன்னா 10 மணி ஆனால் போயிடுவோம், உப்ப போய் காலடியில் உட்கார்ந்தாச்சு, உப்ப. ஸோ நம்மளோட ஒரு கண் அசைவையும் பாடி லாங்குவேஜ் அவர் அப்படியே ஸ்பெல் பண்ணிடுவார், எது இவளுக்குள்ள தப்பு எது இவளுக்குள்ள சரி, அப்படியே கிளாஸ் எடுப்பார், அப்படியே நமக்கு புரிஞ்சிடும், அப்படியே லட்டா போயிட்டு இருக்கோம். இங்க நீங்க எல்லாரும் வேற ஃபேஸை காமிக்கிறக்கே யூ ஆர் நாட் ரெடி. எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்க, ஆஃப் பண்ணிடுறீங்களா, நீங்க என்ன புரியுதா புரியலையா, உட்கார்ந்து கவனிக்கிறீங்களா கவனிக்கலையா, எதுவும் குருக்கு தெரியாது. இதனால நஷ்டமாகிறது நீங்களானே தவிர குருவுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா குரு கிட்ட ஃபேஸ கூட காமிக்க முடியாத ஒரு அந்த மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு எப்படி உப்பாங்கிற வேர்டு, இந்த உப்பாங்கிற வேர்டு நான் போடலீங்க, இறைவன் சொல்றாரு. நீ வேதாந்த பாதையில போகணும்னா உப சமேத்ய, அவருக்கு அருகில் சென்று. உபனிஷத்துக்கு உபசமீப அவசியம். உபனிஷத்து நீ புரிஞ்சுக்கணும், உட்கார்ந்துருக்கீங்க. பட் யாருக்கிட்ட, வேதாந்தத்துக்கிட்ட உபசமீத்திய போக முடியாது. அது ஒரு புக்கு, பேப்பர் எடுத்து வச்சு உப்பன்ட்டா சொல்லிக்க முடியும். உபசமீத்திய, அருகில் செல்லும். அது அருகில்ங்கிறது மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் குரு கிட்ட கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். உயிர் விடுற வரைக்கும் இது அவசியம். இன்னைக்கு நாங்க சுவாமிஜி போன் பண்ணி பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு தேர் நாட் இன் கம்யூனிகேஷன் வித் மீ. ஆனா நமக்கு பாருங்க, இன்னுமே ஒரு உபசமீபியங்கிறது த்ரோட் மை டெத்து நான் முடிவு பண்ணியிருப்பேன், நான் வச்சுக்கணும் நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன், நான் தான் மெனக்கடணும். அவங்களுக்கு என்ன வருது, அவங்க வெறுக்கிறது அதெல்லாம் சொல்ல. உப்பாங்கிற வேர்டு ஹார்ட் டு ஹார்ட், குருவிடம் ஒரு கம்யூனிகேஷனை வச்சிருக்கிறவனுக்கு தான் கத்துக்கிறதுடைய பலனை அனுபவிக்க முடியும். ஏன்னா நான் தான் சொன்ன பாருங்க, அப்படியே நேரில் போய் உட்கார்ந்தோம்னா நம்மளுடைய கண்ணு காது அசை பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா, அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிடுவாரு. யூ ஆர் லேக்கிங், யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் ராங். அது வெளியில் சொல்ல மாட்டார், அப்படியே அந்த கிளாஸ்ல அப்படியே ஓடிட்டு இருக்கு, நமக்கு தான் கிளாஸே ஓடும். ஸோ அந்த அளவுக்கு தான் உப்ப இருந்தா மட்டும்தான் யூ கேன் என்ஜாய் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் கிளாஸ். இல்லைன்னா வெறும் ஸ்ரோத்ரியா, எனக்கு அது தெரியும், அது முடிச்சாச்சு. முண்டக்கோ முடிச்சாச்சு. முண்டக்கோ உபனிஷத்தை குரு முடிச்சிருப்பாரு, அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்களாங்கிறது பெரிய விஷயம். அது உங்களுக்குள்ள போச்சா, அது போகணும்னா உப்ப அடுத்து என்னது சமேத்தியா, விதிப்படி. there is a விதி to approach a guru. விதி சமேத்தியன் என்னங்க, விதிப்படின்னு அர்த்தம். குருவை அணுகுவதற்கு ஒரு விதி இருக்கு, அது பிரகாரம் தான் நீங்க போய் கேட்கணும். ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஏங்க என் ஃப்ரெண்டு வரங்கிறாங்க, அவங்க அப்படியே இந்த குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருங்க. அப்படிலாம் ஆட் பண்ண முடியாது. அவங்க வந்து கேட்கணும், நான் வேதாந்தம் படிக்கிறேன். அதுக்கு கூட முடியாதவங்க என்னத்தை போய் கடிச்சு என்னத்தை போறாங்க. ஸோ முதல்ல அவர்கிட்ட போய் விதிப்படி அவர் அணுகணும். என்ன விதி, ஒரு 2 லட்சம் கொடு, 3 லட்சம் ஃபீஸ். இப்பெல்லாம் அதுதானே, ஏதாவது ஸ்கூலுக்கு போனா உடனே லட்சக்கணக்கில் ஃபீஸ், 1000 கணக்கில் ஃபீஸ். தட் இஸ் விதி. ஏன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் அதுதான், பணம் கட்டினா அட்மிஷன், அவ்வளோதானே. ஃபார்மை கொண்டா, புக்கு வாங்கினா, பணம் கட்டிட்டா கொண்டா புக்கு தரேன், பணம் கட்டிட்டா கொண்டா ஸ்லிப்பை கொண்டா உனக்கு பேப்பர் தரேன், என்னது பேக் தரேன், பணம் கட்டி ஸ்லிப்பை கொண்டா உனக்கு ஷூ தரேன், போன வருஷம் இந்த வருஷம் பாத்துறாரு, எல்லாத்துக்கும் ஸ்லிப் கொடுத்துறாங்க, பணம் கட்டினா அதை கொண்டு கொடுத்தா தான் எல்லாம் கிடைக்குது. அதுதான் விதி. அந்த பையனுக்கு 3rd to 4th போறக்கு. தட் இஸ் நாட் விதி. குரு கிட்ட போறது விதி. நாங்க பணிவு ஃபர்ஸ்ட். ஏன்னா ஸ்ரத்தா பணிவு மட்டும்தான் உங்ககிட்ட வச்சுக்க முடியும். நீங்க வந்து முண்டக்கோ உபநிஷத்து முடிச்சுட்டு வாங்க நாங்க விதி வைக்க முடியும், அது நாட் பாசிபிள். நீங்க எதுவுமே தெரியாம வர்றவங்க தான் ஸ்டூடெண்ட், அவங்ககிட்ட போய் என்ன எதிர்பார்க்க முடியும்?
நீ வந்து சமஸ்கிருதம் தெரியுமா, அதெல்லாம் கேட்க தேவையே இல்லை. அதெல்லாம் சமஸ்கிருதம் தெரியணும், சாண்டிங் பண்ணணும், இல்லை இதெல்லாம் முடிச்சிருக்கியா, இதெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாது. ரெண்டே ரெண்டு, ஒன்று பணிவு, இன்னொன்று ஸ்ரத்தா. இது ரெண்டு தாங்க. இந்த ரெண்டு தான் விதி, வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா எதுவுமே தெரியாத வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறது ஈஸியும் கூட. அப்ப சாஸ்திரம் மாத்திய போடும். ஸோ பணிவு ஒன்று இருக்கணும், ஸ்ரத்தா இருந்தா பணிவு வந்துடும். அப்போ ஸ்ரத்தா நம்பிக்கை எது மேல, சாஸ்திரத்து மேல ஸ்ரத்தா, குரு அந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற ஸ்ரத்தா, குருவை முதல்ல நம்பணும், ஸ்ரத்தா, அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும், பணிவு தானா வந்துடும். அது வந்து நாம் சொல்லி கொடுத்து வர்றதில்லை. ஸ்ரத்த வந்துருச்சுன்னா அவர்கிட்ட கத்துக்கிற போது அந்த பணிவுங்கிறதுக்கு அந்த சரீரத்துக்கு இல்ல, அவரிடம் இருக்கிற அந்த ஞானத்துக்கு, அதுக்கு தான் பணியை சொல்லணுமே தவிர நாம வந்து அவர் பிசிக்கலுக்கு நாம பிசிக்கலா அவரை பணிகிறதுங்கிறது இல்லை. ஞானத்திற்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு தடவை நீங்க குருவா ஆசீர்வாதம் பண்ணனா அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தை வணங்குறோம். அந்த ஆட்டிடியூட், அந்த ஞானத்துக்கு நம்ம வணக்கம் தெரிவிக்கிறோம், வணங்குறோம் அவரை. அந்த ஞானம், ஏன்னா ஞானம்ங்கிறது புஸ்தகத்தில் இருந்தாலும் அவர் தான் வெளிப்படுத்துறாரு. அப்ப அந்த ஞானத்துக்கு நம்ம என்ன பண்றாங்க, வணங்குகிறேங்கிற ஆட்டிடியூடோட வரணும். எப்போ, கிளாஸுக்குள்ள வர ஃபர்ஸ்ட் டேவே ஆஸ்வலாயடக இப்படி இருந்திருக்கார். வாட் அ கிஃப்டட் குரு பிரம்மாஜி. இத்தனையும் வந்து அவர் ஸ்டூடெண்ட் அப்படியே தீப்பொறி மாதிரி அப்படியே எப்படி கற்பூர மாதிரி சொல்ல சொல்ல அங்க என்ன ஆயிரும், முடிச்சுட்டு போயிட்டே இருக்க, அவரு ஜாலியா இருப்பார். சொல்லி கொடுத்த திருப்தி அவருக்கு வந்துடும். ஆனா இது வந்துங்க பிராக்டிக்கல். இந்த காலத்துல இதை ரெடி பண்றக்கே யாரு வேணும், குரு வேணும். ஏன்னா அந்த காலம் அப்படி. அந்த காலத்துல 98 பேர் இந்த குவாலிஃபிகேஷனோட இருந்தாங்க. ஸோ அந்த கூட்டத்துக்கூட இருக்கும்போது நமக்கு அந்த குவாலிஃபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு 2 பேர் தான் இந்த குவாலிஃபிகேஷனோட இந்த தன்மையோட இருக்காங்க போது நம்ம 98 போய் மாட்டும் போது என்ன ஆயிருது, இந்த குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியாம வர்றவங்க தான் நிறைய பேர். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் not for ஞானம், it is not a Sravanam, it is not a Mananam, it is not Nididhyasana, it is for getting qualification. நீங்க குவாலிஃபிகேஷன் போதுங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லா குவாலிஃபிகேஷன் இந்த வந்தா தான் வகுப்பானா அப்படி கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் குவாலிஃபிகேஷன் இருக்கும். நீங்க வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாலேயே எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். அதனாலதான் உள்ளேயே வர்றீங்க. எனக்கு சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் இருந்தா தான் வர்றான். ஆனா இதுதான் குவாலிஃபிகேஷன், இதுதான் ஷமன் பேர் தெரிஞ்சிருக்காது, இதுதான் ஷம, இதுதான் தம, இதுதான் உபரமன் தெரிஞ்சிருக்காது. அது ஆல்ரெடி உள்ள இருந்திருக்கும். அப்ப அதை வந்து என்ன பண்ணுவோம், உள்ள வந்ததுக்கு அப்புறம் வளர்த்தி கொள்றதுதான் நடக்குமே தவிர ஜீரோ குவாலிஃபிகேஷன் கிளாஸுக்குள்ள வர முடியாது. வந்தாலும் நடுவில் தெரிஞ்சிடுவாங்க, அவங்களால ஃபாலோ பண்ணவே முடியாது. ஸோ தம்மு கட்டுறோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் உள்ள இருக்கு. சிலது அதிகமா இருக்கலாம், சிலது கம்மியா இருக்கலாம், அப்படித்தான். அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம், டெவலப் பண்றதுக்கு பல வருட வகுப்புகள் பயன்படும். உள்ள வந்த ஞானம் நிச்சயம் ஓடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எதுக்குதான் வகுப்புகள் பயன்படும், நடத்துறது ஒரே கைவல்ய உபனிஷத்து தான். அது சில பேர்த்துக்கு குவாலிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வதற்கு உதவிட்டு இருக்கும், சில பேர்த்துக்கு சிரவணத்துக்கு அது உதவிட்டு இருக்கும், சில பேர்த்துக்கு அதே டெக்ஸ்ட் மனனத்துக்கு உதவும். சில டெக்ஸ்ட் விஸ்வத்தோ முகம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒண்ணுதான் ஆனா விஸ்வத்தோ முகம். ஒருத்தருக்கு குவாலிஃபிகேஷனுக்கு உதவிட்டு இருக்கும், அது ஒருத்தருக்கு சமத்துக்கு உதவிட்டு இருக்கும். குவாலிஃபிகேஷன் எத்தனை இருக்கு, ஒருத்தருக்கு தமத்துக்கு உதவி, கிளாஸுங்க தமத்துக்கு உதவிட்டு இருக்கும். எது கைவல்ய உபனிஷத். இப்ப இத்தனை பேர் கேட்கறீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு எதுவுமே தப்பு கிடையாது, எதுவுமே கம்மின்னு கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. அவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்கன்னா அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா சமத்துக்கு உதவிட்டு இருக்கும், சில பேர்த்துக்கு தமத்துக்கு உதவிட்டு இருக்கும் குவாலிஃபிகேஷன், சில பேர்த்துக்கு சிரவணத்துக்கு உதவும், சில பேர்த்துக்கு சிரவண யோகியதா பிராப்திக்கு உதவும், சில பேர்த்துக்கு சிரவணத்துக்கு உதவிட்டு இருக்கும். இதே கைவல்யம் தான். சில பேர்த்துக்கு மனன யோகியதா பிராப்திக்கு உதவிட்டு இருக்கும், சில பேர்த்துக்கு மரணத்துக்கு உதவிட்டு இருக்கும், சில பேர்த்துக்கு நிதித்திய யோகியதா பிராப்திக்கு நிதித்தியாசன யோகியதா பிராப்திக்கு உதவிட்டு இருக்கும், சில பேர்த்துக்கு நிதித்தியாசனத்துக்கு உதவிட்டு இருக்கும், சில பேர்த்துக்கு ஞான நிஷ்டைக்கு உதவிட்டு இருக்கும். சோ அதுதான் சொல்றது விஸ்வத்தோ முகம். ஒரே கைவல்யம் தான். இதுதான் இறைவனுடைய வா. இது மாதிரி நீங்க ஒரு டெக்ஸ்ட் நாம ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்க பார்க்கலாம். எது நான் எழுதுறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவ்வளவுதான் ரீச் ஆக முடியும் நம்மளால. இது பாருங்க த்ரூஅவுட் த ஹியூமானிட்டி. எந்த ஒரு உபநிஷம் எடுத்தாலும் விஸ்வத்தோமு எல்லாத்துக்கும் அது பயன்படும். அந்தந்த லெவலுக்கு அது பயன்படும். நாம என்ன நினைச்சுக்கிறது, இது நம்ம இதுலதான் இருக்குங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. அப்போ இப்போ இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியில எப்படி போறோம் பாத்தீங்களா, இதுதான் அந்த குருக்கு என்ன தெரியும். இது இப்படி போனோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கிற டவுட் வந்து இந்த டவுட் இங்க கிளியர் ஆகும், இந்த டவுட் இங்க கிளியர் ஆகும். எப்படிங்க அவருக்கு தெரியும், அதை தாண்டி தாங்க அவர் வந்தாரு. அவருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், அது எங்க தீர்ச்சுன்னு அவருக்கு தெரியுமா. இந்த டவுட் அங்க தீரும், இந்த டவுட் இங்க தீரும், இங்க டவுட் இங்க தீருங்கிறத தெரிஞ்சு அது இதை சொல்லி கொடுத்து அதுக்கு போகணும் அப்படிங்க. அப்புறம்
ஒரு கிளாஸ் ஒரு வார கிளாஸ் நாங்கள் போடுறோம் அப்படின்னா நீங்கள் பாருங்க 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகணும் வகுப்பு, 1st ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகும். இது எந்த கரிக்குலத்திலையும் இருக்காது. எங்காவது போய் பாருங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம் 100 பேர் 100 ஸ்டாண்டர்ட் இருக்காங்க, 100 பேர்த்துக்கும் பயன்படணும். ஏன் ஒரு இப்போ நீங்கள் சாந்தோக்கியம் படிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபார் அது எல்லாமே அங்கே என்னதான் ஹை லெவல். ஏன்னா இது 4-5 வருஷம் கடந்தவங்களுக்கு அது தேவை. இதே இன்னைக்கு என்ன பார்க்குறோம், உத்தவகீதையும் பார்க்குறோம். உத்தவகீதைங்கிறது என்னது, கெட்டிங் குவாலிஃபிகேஷன். அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாரு அவரே கிருஷ்ணர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, பகவத்கீதை பார்க்குறோம், பாஷ்யம் பார்க்குறோம், எல்லாமே சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இதில் போனோம்னா இப்படி ஒரு ப்ரோக்ராம் வச்சு போனோம்னா மட்டும்தான் நம்ம போகிற பாதையில் தடை எது வராது. கருடன் அழகாக உதவி பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவர் தான் தடையின்றி செல்லக்கூடியது யாரு, அரிஸ்டாட்டில். அவரு கரெக்டாக உதவி அருள் இருக்கிறனால தான் யூ ஆர் கோயிங் இன் த ரைட் பாத் வித் ரைட் குரு. முதல்ல அதில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அதனால தான் அது எல்லாம் யாரு காரணம், நீங்கள் செஞ்ச புண்ணியம். நான் என்ன பண்ண, நான் ஒன்றும் கிடையாது, நீங்கள் செஞ்ச புண்ணியம் அந்த சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். இதை வந்துங்க இவ்வளோ ஓப்பனாக நம்ம பேசணும் அப்படின்னா உள்ள எந்த தப்பு இல்லாதனால பேச முடியும். இதே நாம்காவாசா அப்படியே எதோ எடுத்தமா, அதாவது முழுசா சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது, சொல்லி கொடுக்காம இருக்கக்கூடாது. முழுசா அப்படியே நடத்துறவங்க இருக்காங்க, முழுசா சொல்லி கொடுத்துட்டா போயிட்டீங்கன்னா என்ன பண்றது, பயம். அப்போ என்ன பண்றது, முழுசா சொல்லி கொடுத்த மாதிரியும் போயிடக்கூடாது. எனக்கு கத்துட்டா போயிடுவாளே, எனக்கு எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்றது, இஸ் நாட் ஸ்ரோத்ரி பிரம்மனிஷ்ட குரு. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்லி முழுசா சொல்லி கொடுத்துட்டா போயிட்டு என்ன பண்றது, ஸ்டூடெண்ட் நாளைக்கு என்ன பண்றது. சரி, சொல்லி கொடுக்கலினால ஸ்டூடெண்டே கிடையாது. அப்படி நல்ல யோசனை பாருங்க. முழுசா சொல்லி கொடுத்துட்டாலும் நீங்க முடிச்சுட்டு போயிடுவீங்க. சொல்லியே கொடுக்கலினாலும் யாரும் வரமாட்டீங்க, ஏன் ஒன்றும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் யோசனை பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு. நான் அலண்டுட்டு நான் இதெல்லாம் சத்தியமா கற்பனைக்கே எனக்கெல்லாம் எட்டாத விஷயம். இதெல்லாம் இப்படி கூட என்ன சொல்லி கொடுக்காத மாதிரியும் இருக்கக்கூடாது, முழுசையும் சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அவங்க குடிக்கிறாங்க பாருங்க ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், எங்க அப்பா சாமி, அப்படியே போயிட்டே இருக்கிறது. இது குருனுடைய பிரச்சனை, நான் உங்களை சொல்லல. அந்த மாதிரி குரு இருக்கிறாங்க போது உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்ததுன்னா தெரிச்சிருவோம். ஸோ தெரிக்கிறது 2 இடம். அதாவது குரு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம இவ்வளவுக்கு மேல நம்மளால இங்க வளர முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிக்கிறதுங்கிறது வேற விஷயம். தெரிஞ்சுக்கிறது என்னால குவாலிஃபிகேஷன் வளர்த்திக்க முடியாம தெரிக்கிறதுங்கிறது வேற. ஸோ கிளாஸ் விட்டு வெளியில போறோம்னா 2 விதம் சொல்ற வர, 2லயும் நம்ம வெளியில போவோம். எது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ல இருந்து டெவலப் பண்ணாம தெரிச்சிருவோம். இல்ல இந்த மாதிரி குருகிட்ட, இந்த மாதிரி குருகிட்ட போய் மாற்றவும் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப கொஞ்சம் தூரம் போகும்போது நமக்கு தெரியும், ஓ இவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட் இப்படி இருக்குது, we cannot reach the பூர்ணத்துவம். அப்படிங்கும்போது என்ன பண்ணு, சாஸ்திரம் என்ன சொல்லுது, இது நாள் வரைக்கும் படிச்சு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வெளியில வந்துரு. யூ லேர்ன். அடுத்த எந்த குரு கரெக்டா, நம்மளுடைய புண்ணியம் இவ்வளவு நாள் படிச்சது நமக்கு அடுத்த குரு காமிக்கும், ஈஸ்வரன் காமிப்பு. நீங்க எல்லாம் போய் கண்டுபிடிக்க முடியாது. இந்த நாள் எஃபர்ட் போட்டு படிச்சீங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட குரு கிட்ட படிச்சோம்னா அது நமக்கு ஒரு ஈஸ்வரன் நமக்கு ஒரு ஆளை கொண்டாந்து காமிப்பாரு, இது நீங்க போய் படி அப்படின்னு. அது ஏன்னா நமக்கு தெரியாது. போய் அப்புறம் தான் இந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு யார் உதவுறா, ஈஸ்வரன் உதவுவார். வீக்கனா எப்படி பிளான் பண்ணீங்க, இதெல்லாம் பிளானிங்ல வராது. நீங்க என்னதான் ரூம் போட்டு யோசனை பண்ணாலும் அடுத்த ஸ்டெப்புக்குலாம் நீங்க போகவே முடியாது. நீங்க கரெக்டா எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா தெரிச்சு வேற பக்கம் ஒரு படிச்சு நம்மளுடைய இதை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமா. ஏன் சொல்றேன், உபசமயத்தின விதிப்படி அணுகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப என்ன விதி, 2 தான். சமித் பாணி இண்டிகேட்ஸ் வாட், உபசமிதி இண்டிகேட்ஸ் வாட், பணிவு ஸ்ரத்தா. இந்த 2 மட்டும் இருந்தால் போதும். நீங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், அது சாண்டிங் தெரிஞ்சிருக்கணும், இந்த கிளாஸுக்கு போயிருக்கணும், அந்த கிளாஸுக்கு போயிருக்கணும், எதுவுமே தெரியலின்னு வர்றவங்க டக்குன்னு அதாவது இந்த ஸ்ரத்தா பணிவு மட்டும் இருக்குங்க. ஸ்கூல் கரிக்குலம் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. பட் அவங்கள்ட்ட வளர்ச்சி பார்க்குற பாருங்க, அபிரதமா வளருவாங்க. இது நான் அதை படிச்சுட்டு MA டிகிரி 2 டிகிரி வாங்கியிருப்பாங்க, அதுலயே பாதி டவுன் ஆயிருவாங்க. ஏன்னா அகங்காரத்தை விடுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா விஞ்ஞான கோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி அந்த லைன்ல இருந்து சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த அகங்காரம் நல்லா பூஸ்டப் ஆயிருக்கும்.
ஏன்னா நான் இத்தனை படிச்சிருக்கேன் அப்படி இப்படிங்கும் போது ஒண்ணுமே தெரியாது, அகங்காரமே இல்லையா அந்த ஃபீல்டுல, விஞ்ஞானமய கோஷத்திலே அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியுங்கிறத அவங்களுக்கு எனக்கு தெரியாதுன்னு தான் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வெரி ஈஸி. விஞ்ஞானமய கோஷத்துல எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறவங்க வெரி ஈஸி. ஆனா உள்ள என்ன இருக்கணும்? பணிவும் ஸ்ரத்தையும் தான். இங்க என்ன சொல்றாரு? சமித் பாணி, ஐ எம் ரெடி டு சர்வ் யூ. வாட் டு யூ மீன் பை சமித்? ஐ எம் ரெடி டு சர்வ் யூ. குரு சேவா. அந்த குரு சேவா பண்றதுக்கு நான் ரெடிங்கிற மூட் அப்ப அவனுக்குள்ள எப்படி வரும்? பணிவும் ஸ்ரத்தையும் இருந்தா he will be ready to do சேவா. சமித் பாணி டைரக்ட்லி இண்டிகேட்ஸ் ஐ எம் ரெடி டு சர்வ் யூ சார். அப்படிதான் போய் நிக்கிறான். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன், என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போய் ஒரு வருஷம் மாடு இருக்கும், எல்லா குரு ஆசிரமத்திலையும் மாடு, கிரகஸ்தாசிரமா தான் மாடு வச்சிருப்பாங்க. நீ போய் ஒரு வருஷம் நீ போய் மாட்டு தொழுவத்துல வேலை செய், அப்புறம் பார்க்கலாம்ன்றவர். நீ போய் முதல்ல வேலை செய். ஒரு வருஷம் கிளாஸ் அங்கதாங்க நடக்கும். உள்ள இவன் படிக்க வந்திருப்பானுங்க, அந்த ரூம்குள்ளதான் கிளாஸ் நடக்கும். இவன் உள்ளோட மாட்டாரு, போய் எல்லாம் மாட்டு தொழுவத்து போய் வேலை பாருன்றவர். எதுக்குன்னா அவன் அது வரைக்கும் ஸ்டபர்னா இருந்தானா சொல்லி கொடுக்கலாம். ஒரு வருஷம் சாணி எழுனாலும் நான் வந்து படிக்கிறதுக்கு ரெடி. எப்ப நீ இருந்து நீ சாணி எழு வேண்டாம், டியூட்டி மாற்றி விட்டுட்ட, நீ வான்னு எப்ப கூப்பிடுவாருன்னு வெயிட்டிங். அந்த மூட் இருக்கவங்க தான் உள்ள வந்தா அவர் என்ன நடத்தலாம், முட்டை கோபேஷன் நடத்தினா புரியும். புரிஞ்சுங்களா? அதுதான் அடுத்தது. உவாச்ச, இவ்வளவு குவாலிபிகேஷனோட என்ன கண்டான்? கேள்வியை கேட்டா. யார் கேட்டா? ஆஸ்வலாயனக. பேர் மறந்துடக்கூடாது. குரு யாரு? பிரம்மாஜியை கேட்டான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.